எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பகுதிகளில் மனிதனால் கட்டப்பட்ட பல இடங்களும் இயற்கையால் உருவாக்கப்பட்ட பல அற்புதமான இடங்களும் இருக்குது. அதில் மனிதனால் கட்டப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய சில விஷயமாக கருதப்படுற பல இடங்களை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த இடங்கள் எல்லாமே உலக அதிசயத்தை போல தனித்துவமாக தெரியக்கூடிய இடங்கள். இந்த விஷயங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதன்மையாக நாம் பார்க்க போகிறது சார்லஸ் கேத்தட்ரல் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் தான். இந்த தேவாலயமானது பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற பாரிஸ் நகரில் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் உயரமான ரோமன் கேத்தலிக் திருச்சபையாக அறியப்படும் இது கிபி 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. குறிப்பாக 113 மீட்டர் உயரம் கொண்டதாக கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய மேற்கூரை பார்த்திங்கன்னா அதோட வடிவமானது சிலுவை வடிவத்திலையும் தேவாலயத்தின் உட்புறமாக அறைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு பாகங்களும் சதுரம், வட்டம் மற்றும் முக்கோணம் ஆகிய 3 வடிவங்கள்லையும் கூட்டு கலவையாகவே திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கான தொழில்நுட்ப காரணம் என்ன அப்படின்னு இதுவரை யாராலையுமே சரியான ஒரு விளக்கம் தர முடியல. 90% பகுதிகள் பளிங்கு கற்களாலும் ஒரே கல்லில் துல்லியமாக செதுக்கப்பட்ட சிலைகளை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். இந்த தேவாலயம் உலகில் இருந்து பல லட்சம் பயணிகள், அதாவது சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடமாக கருதப்படுது. இந்த தேவாலயத்தை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். வாங்க அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கர் வாட் டெம்பிள். இந்த அங்கர் வாட் டெம்பிள் ஆனது 162.6 ஹெக்டர் பரப்பளவில் கம்போடியாவில் அமைந்துள்ள இந்த கோவில் தான் உலகின் மிகப்பெரிய இந்து மத வழிபாட்டு தலமாகும். 2ஆம் சூரியவர்மன் என்ற மன்னரால் 12வது நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக அறியப்படும் இந்த கோவில் தான் உலகிலேயே விஷ்ணுவிற்காக கட்டப்பட்ட கோவில் என்று அறியப்படுகிறது. இந்து மத கோவிலாக இருந்த இந்த கோவில் 12வது நூற்றாண்டுக்கு பிறகு கேமர் அப்படிங்கிற வம்சத்தினரால் கைப்பற்றப்பட்டு புத்த மத வழிபாட்டு தலமாக மாறியிருக்கு. சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் பல ஆயிரம் டன்கள் எடை கொண்ட உறுதியான கருங்கல் பாறைகளை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டு இருந்த இந்த கோவிலை சுற்றி 5 கிலோமீட்டர் மிக நீண்ட அகலினை ஒன்றினை அமைச்சிருக்காங்க. 53 மில்லியன் கன அடி மணலை தோண்டி எடுத்து 13 அடி ஆழத்திற்கு அமைக்கப்பட்ட இந்த அகலியானது கோவிலின் அடித்தளத்தை பாதுகாக்கவும் நிலத்தடி நீரின் அளவை சமமான அழுத்தத்தில் சூழ்ந்திருக்கும் வகையிலும் பல ஆயிரம் மக்களின் உழைப்பின் மூலமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோவில். இந்த கோவில் ஒரு தமிழனால கட்டப்பட்டது அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கலாம். எல்லா இடத்துலையுமே தமிழர்கள் தங்களோட கலைகளான கட்டடக்கலையை ரொம்பவே அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் அறிவியல் கலந்த பல உண்மைகளும் இருக்குது அப்படின்னு முன்னோர்களும் பல அறிஞர்களும் தெரிவிக்கிறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது அஜந்தா கேவ்ஸ் அண்ட் எல்லோரா. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மிக பழமையான குகை ஓவியங்களையும் சிற்பங்களையும் கொண்ட இடம்தான் இந்த அஜந்தா குடைவரை கோவில். கிபி 6ஆம் நூற்றாண்டுகளில் பல்வேறு கட்டங்களாக உருவாக்கப்பட்ட இவை தரைப்பரப்பில் இருந்து 20 அடி பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1200 வருடங்களாக மறைந்து கிடந்த இந்த அஜந்தா குகைகள் 1819ஆம் வருடம் பிரிட்டிஷ் அதிகாரி ஜான் ஸ்மித் என்பவரால் வேட்டையாட சென்றபோது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் சிற்பங்களும் தாவர எண்ணெய் வண்ணங்களால் தீட்டப்பட்ட ஓவியங்களும் இன்னும் பழமை மாறாமல் காட்சியளிக்கப்படும் இந்த இடத்தின் பல பகுதிகள் சிதிலமடைந்து கிடக்கிறது. இந்த அஜந்தா கோவில்களில் 5 கோவில்கள் மட்டுமே இன்று மிஞ்சியுள்ளன. தொல்பொருள் துறையோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற இந்த கோவில் தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய பகுதிகளில் மிக பழமையான புத்த மத ஆலயமாகும். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது எல்லோரா. உலகின் பழமையான மற்றும் பிரபலமான மகாராஷ்டிராவின் எல்லோரா கைலாசநாதர் கோவிலானது உச்சியில் தொடங்கி கோவில் கீழ் வரை செதுக்கப்பட்டது. இது 8ஆம் நூற்றாண்டில் 1ஆம் கிருஷ்ணன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. எல்லா அமைப்புகளும் ஒன்று கூடியுள்ளது. மலை பாறைகளை வெட்டி குடையப்பட்டுள்ளது. 4 லட்சம் டன் எடையுள்ள மலையை, அதாவது மிகப்பெரிய பாறையை வெட்டி இது மாதிரி அமைக்கிறது, அதாவது இது மாதிரி வடிவமைக்கிறது மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றியுள்ள எல்லோரா குகைகளில் 16வது குகையில் தான் கைலாசநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு. அங்கே 34 குகைகள் இப்போதைக்கு இருக்குது. மொத்தம் 64 குகைகள் இருந்ததாகவும் அதில் 30 குகைகள் காலப்போக்கில் இல்லை படையெடுப்பில் மூடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதில் சைவம், பௌத்தம்,
புத்தம் ஆகியவை பின்பற்றப்பட்டதாகவும் சொல்றாங்க. வரலாற்றின்படி முகலாய பேரரசான அவுரங்கசீப் கைலாசநாதர் கோவிலை இடித்து நொறுக்க கட்டளை விடுத்திருக்காரு. அதற்காக ஆயிரக்கணக்கில் வேலையாட்கள் சென்றனர். ஆனா 3 ஆண்டு வேலை செய்தும் சில சிலைகள் மட்டுமே சேதம் செய்ய முடிந்தது. வரலாற்றின் குறிப்புகள் சாதாரண சுத்திய மற்றும் உளிகளால இது உருவாக்கியிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் கட்டப்பட்டதை பற்றின கேள்விக்கான பதில்கள் இன்றளவும் கிடைக்காமையே இருக்கு. இது மிகப்பெரிய அதிசயங்கள்ல ஒன்றாவும் கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த அஜந்தா அண்ட் எல்லோராவை பற்றின தனி வீடியோ, அதாவது நேர்லேயே அங்கே போய் எடுத்த வீடியோவை நம்மளோட சேனலில் பதிவிட்டிருக்கோம். ஸோ உள்ளே போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் பார்க்க வேண்டிய அழகிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது இந்த இடங்களை மறக்காமல் நம்ம குறிப்பிடலாம். மக்களால் சொல்லப்படுற விஷயங்களில் இந்த கோவில் சாதாரண மனிதனால் கட்டப்பட்டதில்லை, இது ஏலியனால் வடிவமைக்கப்பட்டு அதற்கு பிறகு சில மன்னர்களால் சீரமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகிரியா ராக் ஃபார்ட்ரஸ், அதாவது ஒரு கல்லில் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரண்மனை அப்படின்னு கூட இதை சொல்லலாம். சிகிரியா ராக் ஃபார்ட்ரஸ் அப்படிங்கிறது இலங்கையில் அமைந்திருக்கும் 1144 அடி கொண்ட மிகப்பெரிய மலைக்குன்றானது. இது சிகிரியா என்ற மலைகள் சூழ்ந்த அடர்ந்த பகுதியில் அமைந்துள்ளது. இலங்கையில் கலை பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறியப்படும் இம்மலை உச்சியின் மேல் அமைந்துள்ள குகை ஓவியங்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவைகளாகும். கிபி 495ஆம் ஆண்டு வரையிலும் முதலாம் காசியப்பன் என்ற மன்னனின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த மலைப்பகுதியானது பின் நாட்களில் புத்த மத தலமாகவும் மாறியிருக்கின்றது. இதன் மலை உச்சியின் மேல் அமைந்த குகைகளின் இயற்கை வண்ணங்களால் தீட்டப்பட்ட ஓவியங்கள் இன்னும் அழியாமல் காட்சியளிக்கின்றன. மிகப்பெரிய பாறை வடிவமான இந்த மலையின் பக்கவாட்டில் உள்ள பாறைகளை குடைந்து மலையின் உச்சி வரையிலும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இம்மலைப்பகுதியின் தரைத்தளத்திலும் மேற்பரப்பிலும் செம்மண் சிதையால் உருவாக்கப்பட்ட குளங்களில் எப்பொழுதும் நீர் நிரம்பி காணப்படுகின்றது. இந்த இடத்தை லயன் ராக் என்ற பெயரிலும் அழைக்கின்றனர். இந்த குகைகளில் உள்ள ஓவியங்களை கண்டு களிப்பதற்காகவே உலகெங்கிலும் இருந்து பல்லாயிரம் சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து செல்கின்றனர். ஒவ்வொருத்தரும் இந்த இடத்தை பற்றி ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. சிலர் இது ராவணன் தங்கியிருந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றின அறிவியல் உண்மைகளோ இல்லை வரலாற்று சுவடுகளோ இதுவரைக்கும் எதுவும் கிடைக்கப்படலை. அங்கு தீட்டப்பட்டுள்ள ஓவியங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கிறதாகவும் அந்த விஷயங்கள் ஏதோ ஒரு காலத்தில் நடந்தவையாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்றாளர்களால் அது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாறைகளை பிளந்து பார்க்கும்போது உள்ள ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அது குகைகளை வந்து அடைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வரலாற்றால் பாதுகாக்கக்கூடிய அளவில் சில ஓவியங்கள் தாவர வண்ணங்களை பயன்படுத்தி அதில் உரையப்பட்டிருக்கு. அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமா அந்த கல் மலையின் மேல இந்த ஓவியங்கள் அதுக்கு தனி சிறப்பு தருது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுக்கோங்க. அடுத்ததா நாம பார்க்கக்கூடியது கழுகுமலை. இந்த கோவிலை நீங்க வந்து பல வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கழுகுமலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது மிகப்பெரிய பாறையை குடைந்து செய்யப்பட்ட ஒரு குடவரை கோயில் போல அந்த காலத்திலேயே செய்ய முற்பட்டிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அந்த வேலைகள் தடைப்பட்டு இந்த கோவிலோட திருப்பணியும் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த மலையோட இன்னொரு பகுதியில் இருந்து பார்க்கும்போது சில பௌத்த மதத்தை, அதாவது புத்த மதம் பௌத்த மதம் அப்படின்னு பல மதங்களை அந்தாண்ட வந்து சமணப்பள்ளியா மேற்கொண்டிருக்காங்க. ஆனா கோவில் மலையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா மட்டும்தான் இந்த கோவில் தெரிகிற மாதிரி அந்த பாறையை வந்து செதுக்கி ஒற்றை பாறையிலேயே அந்த கோபுரத்தை முழுமையா செதுக்க முற்பட்டிருக்காங்க. ஆனா சில காரணங்கள்னால அந்த இடம் அப்படியே நிறுத்தப்பட்டது. இது பாண்டியர்கள் தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது வரலாற்றின் மூலமா தெரிய வருது. ஆனா சிலர் சொல்லும் கதைகளை கேட்கும்போது பாண்டியர்களுக்கு ஏற்பட்ட சாபத்தினால இந்த கோவிலை பாதியிலேயே விட்டு போனாங்க அப்படின்னு சில கதைகளும் சொல்றாங்க. ஆனா இதை பத்தின அறிவியல் உண்மைகள் எதுவுமே வெளிப்படல. இவங்க எதற்காக இந்த கோவிலை கட்டினாங்க அப்படின்னு இதுவரை யாருக்குமே தெரிய வரல. ஆனா பாண்டியர்கள் இந்த கோவிலை கட்டி இதன் மூலமா மக்களுக்கு ஏதோ சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த பாறையின் மூலமா தெரிய வருது. அதாவது இந்த ஒற்றைக்கல் பாறையின் மூலமா தெரிய வருது. இது போல பல பிரமிப்பூட்டும் பல விஷயங்கள், பல மர்மமான விஷயங்கள் இன்னுமே நம்ம நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தி இனிமேல் நம்ம சேனல்ல ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுக்கோங்க. உங்க இடத்துலயும் இது போல மர்மமான விஷயங்கள் இருக்கும். அது எந்த இடம், அது எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.